ஆர்டிஸ்ட் வந்து அவங்க ஒர்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன டைப் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்ல பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து ஒரு பென்சில் ஷேடிங் மட்டும் பண்ணி அவங்க கான்செப்ட் ரிவீல் பண்ண நினைப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து பென்சில் ஷேடிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஆனா நிறைய பேர்த்துனால வாட்டர் கலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ வாட்டர் கலர்ல இருக்கிறது எல்லாத்துலயுமே நம்ம என்ன ஃபார்ம்ன்றத முதல்ல சொல்லணும். அவங்க இது ஆர்ட் இஸ் அ லாங்குவேஜ். ஆக்சுவலா அந்த லாங்குவேஜ் எல்லாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதை புரிஞ்சுக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மாடர்ன் ஆர்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எதுக்கு அவர் கண்டுபிடிச்சாருன்னா, ஃப்ரம் தி பிகினிங்ல வந்து பாரிஸ்ல வந்து அவங்களோட பிரதான தொழிலே வந்து போர்ட்ரேட்ஸ் தான். போட்டோகிராஃபின்ற ஃபீல்டு என்னைக்கு வருதோ போர்ட்ரேட்ஸ்லாம் கம்மியாக ஆரம்பிச்சோன்னே நிறைய ஆர்டிஸ்டோடைய வம்சாவளியா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூசைட் பண்ணாரு. அப்பதான் வந்து பிகாசோ என்ன பண்றாருன்னா மாடர்ன் ஆர்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்ஸ்ட்ராக்டா நான் வந்து ஜியோமெட்ரிக் லைன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஆர்ட்டை ப்ரொடியூஸ் பண்றேன். உங்களுக்கு அந்த கிரியேட்டிவ் நாலேஜ் இதெல்லாம் இருந்தா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமே கேலரியில எந்த நீங்க ஆர்ட் கேலரி போனாலுமே தே ஹேவ் அ டிஸ்கிரிப்ஷன்.